மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். இன்றைய தேவ மன்னாவாக மன்னாவின் தலைப்பு, நம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். நம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, சங்கீதம் 9ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஆம், நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிறவராகவும் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான், பொறுமை உள்ளவர் தான், அன்பு நிறைந்தவர் தான். ஆனால் அவர் நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது, நியாயம் விசாரிக்க கடந்து வரும்போது பட்சிக்கிற அக்கறையாகவும் இருக்கிறார் என்கிறதை நாம் அறிகிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எனவேதான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் அமிதமாய் சொல்லுகிறது. அதற்கு முன்னதாக 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நியாயாதிபதியாய் நம்மை நியாயம் தீர்க்க வரும் நாள் மிக சமீபத்தில் இருக்கிறது. சமீபத்தில் இருக்கிறது. 2 பேதுரு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வருகையிலே ஏன் தாமதமாயிருக்கிறார் என்று சொன்னார். ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய வருகையிலே தாமதம் ஆயிருக்கிறார். அவர் தாமதமாய் இருந்தாலும் நிச்சயம் சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார். அவர் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் அளிக்கும் பலன் இதோ அவருடைய கூட வரப்போகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, வழக்கை தீர்த்து வைக்கிறதிலே இந்த உலக பிரகாரமாய் காணப்படுகிறதான நீதிபதிகள், நீதி அரசர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்களிலே குளறுபடிகள் ஏற்படுகிறது, முறைகேடுகள் நடக்கிறது. சரியாய் நியாயம் விசாரித்து அதற்குரிய தீர்ப்பு அநேக இடங்களிலே, அநேக நேரங்களிலே காணப்படாமல் போகிறது. குற்றம் செய்யாதவன் தண்டனை அனுபவிக்கிறான். இப்படியெல்லாம் நடக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே எல்லாம் நியாயமாயிருக்கிறது, உண்மையாயிருக்கிறது. அவர் நியாயாசனத்திலே அமரும் போது பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார், பட்சபாதம் இல்லாதவராயிருக்கிறார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வித்தியாசமே அவர் பார்ப்பதில்லை. பாரபட்சம் இல்லை அவரிடத்திலே. எல்லோரையும் ஒரே போல நியாயம் விசாரிக்கிறவராய், நியாயம் தீர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நீதிமான்களை வலது பக்கமாகவும் பாவிகளை இடது பக்கமாகவும் நிறுத்தி நியாயம் விசாரிக்கிறார்.
தக்க தண்டனையை கொடுக்கிறார், தக்க பலனை கொடுக்கிறார். நீதிமான்கள் அவரவருக்குரிய பலன்களை அடைகிறார்கள், நித்திய வீட்டுக்குள்ளே கொண்டு செல்லப்படுகிறார்கள். அநீதி செய்தவர்களும் துன்மார்க்கரும் அவர்கள் உரிய இடத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். எரிகிற அக்கினியிலே அவர்கள் பரிதாபமாய் கொண்டு சேர்க்கப்படுகிறார்கள். கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையை தவிர அவர் வாயிலே வேறு வார்த்தை வருவதில்லை. பொய் சொல்ல அவர் மாந்தரல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இன்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனப்புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொல்லி இருக்கிறார், இதோ சீக்கிரத்தில் நான் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னோட கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள். ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால், இதுவரைக்கும் நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் ஆயத்தமாகுங்கள். அன்று பேதுருவிடத்திலே ஆண்டவர் பேசும்போது லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிக்கும்படி என்னிடத்தில் உத்தரவு கேட்டு வந்தான். ஆனால் நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டேன். நீ குலப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன காரியம், நீ குலப்படு. நீ குலப்படாமல் இருக்கிறாய், நீ ஆயத்தமில்லாமல் இருக்கிறாய். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. சங்கீதம் 57ஆம் அதிகாரத்திலே நேற்றைய தினத்திலும் கூட பார்த்தோம். 7ஆம் வசனத்திலே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். நம்மால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் உங்களிலே தங்கி இருக்கிறாரா? உங்கள் இருதயம் ஆயத்தம் உள்ளதா இருக்கிறதா? நிரந்தரமாய் உங்களிலே அவர் தங்கி இருக்கிறாரா? வார்த்தை உங்களால் கேட்க முடிகிறதா? என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இன்னும் தாமதம் செய்யாதிருங்கள். இன்னும் சில காலம் நாம் இப்படி இருந்து விடலாம் என்று சொல்லி உலக போக்கிலே போய்கொண்டிருக்கிற என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உலக காரியங்களிலே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். உலக போக்கிலே வாழ்ந்தது போதும், உலகத்தின் பின்னே சென்றது போதும், உலக மாயிலே சிக்குண்டு அழிந்தது போதும். இனி உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், இனி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். பேரழிவுக்கு உங்களை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய் நம்மை நியாயம் விசாரிக்க வருகிறவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் அவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து அவர் செய்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பிறருக்கும் சொல்லி பிறரை ஆயத்தப்படுத்த முற்படுங்கள். உங்களிலே அவர் மகிமைப்படுவா என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீதி உள்ள நியாயாதிபதியாய் எங்களை நியாயம் தீர்க்க வர இருக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் உமக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாய், ஏனென்றால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற இருக்கிற நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க எங்களுக்கு பேருதவி செய்யும் ஐயா. பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாகாத படிக்கு முடிய
இரக்கத்துக்கு பாத்திரராய், உம்முடைய தயவிற்கு பாத்திரராய் நாங்கள் என்றும் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. கிருபை செய்வீராக. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் மட்டுமல்ல, மக்கள் வேறு கொண்டவர்களாய், உண்மையிலே மிகுந்த கட்டணமாய் நாங்கள் அசையாமல் தளராமல் வேறுள்ளி நிற்க கர்த்தாவே எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து செபிக்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.